ஹாய், இன்றைக்கி ஆடி 18 விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆடி 18க்கு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு போனோம். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பொங்கல் பஞ்சாமிர்தம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். எங்கள் கோயில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஊருக்குள்ளார தான் இருக்கும். ஆடி 18 அன்றைக்கி அவ்வளோவாலாம் கூட்டம் இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் மட்டும் வந்தாங்க. எப்பயும் அமாவாசை அந்த மாதிரினா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் சாமி. அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தராக வந்து அதனால் சாமிக்கிட்ட சரியாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் சாமி கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயில் சுற்றிட்டு, எப்பயும் அமாவாசை அந்த மாதிரினா சாப்பாடு போடுவாங்க. பட் ஆடி 18 அன்றைக்கி சாப்பாடு எதுவும் போடல. இந்த கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமி கும்பிட. இடமும் பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு நடுவில் இருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி போக மாட்டோம். இந்த மாதிரி எப்போயாவது அமாவாசை இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவலு அந்த மாதிரினா மட்டும்தான் போவோம். பட் கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் சின்ன கோயிலாக இருந்துச்சு. பட் இப்போது ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க. ஸோ நாங்கள் போய் நல்லா சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு கொடுத்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு சரி நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஆடி 18னால நிறைய பேர் இந்த ஆறு இருக்க சைடெல்லாம் போவாங்க. பட் நாங்கள் இந்த சைடு இந்த தடவை வந்து கோயிலுக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கோயிலுக்கு போனோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிராமம்தான். இது எங்கள் அப்பாவோட ஊர். நடுவில் தான் கோயில் இருக்கும். ஊருக்கு நடுவில் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு, அதுவும் சின்ன கோயில் தான். பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். போகலான்னு கிளம்பி போயிட்டுருந்தோம். மத்தியான டைமில் கோயில் வேறு சாத்திருப்பாங்களா என்னன்னு தெரிலன்னு நினச்சோம். பட் பரவாயில்ல, திறந்துருந்தாங்க. பாருங்கள், குட்டியாக தான் இருக்கும். இந்த முருகன் பேர் வந்து பாலமுருகன்னு சொல்லுவாங்க. அதனால் குட்டி முருகனாக தான் இருக்கும். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் லன்ச் டைமில் போனதுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ முருகன் வச்சுருப்பாங்க. முருகன் வள்ளி தெய்வானை இருக்கும். இதெல்லாம் ஏதாவது திருவிழா அந்த மாதிரி மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. மற்ற டைம்லலாம் இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா திருவேல் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்கும். ஆனாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா அமைதியாக சாமி கும்பிட்டு நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த சஷ்டி அதே மாதிரி கிருத்திகை அந்த மாதிரினா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கேயும் கோயில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்ட்டு கிளம்புனோம். யாருமே கோயில் இல்லாதனால திரும்ப ஒரு டைம் போய் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். திரும்ப ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். நீங்கள் ஆடி 18 எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.